அஇஅதிமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் கிராம திருக்கோயில்கள் மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் உள்ள கோயில்களின் திருப்பணிகளுக்கான நிதி உதவியை 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க உத்தரவிட்டுள்ள முதலமைச்சருக்கு கோயில் பூசாரிகள், பக்தர்கள் உள்ளிட்டோர் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறை ஆலயத்திற்கு உட்பட்ட கிராம கோயில்கள் அம்மா அவர்கள் திருப்பணிக்காக நன்கொடையாக 1 லட்சம் சாங்ஷன் செய்துள்ளார்கள். இனிமேல் பூஜை இல்லாத கோயில்களும் விளக்கு எரியாத கோயிலும் இனிமேல் தீப ஜோலியாக விளக்கு எரியும். அம்மா மூலியமாக சின்ன சின்ன கோயில்களுக்கு மீண்டும் பூஜை துவக்கமும் விளக்கு எரியவும் ஏற்படுத்திய அம்மா அவர்களுக்கு நாங்கள் அறநிலையத்துறை சார்பாகவும் திருக்கோயில் பணியாளர் சார்பாகவும் நன்றியை சொல்கிறோம். மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் முதல்வர் அவர்களின் சீரிய முயற்சியால் கிராம கோயில்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கி வந்த நிதியை தற்சமயம் 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி சிறு கோயில்கள் பலனடையும் வகையில் அறிவித்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் கிராமப்புற கோயில்களுக்காக 1 லட்ச ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க. அந்நிதியின் மூலம் கோயில் பராமரிப்புக்காகவும் கோயிலை மேம்படுத்துவதற்கு திருப்பணிக்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது. நிதி வழங்கிய அம்மா அவர்களுக்கு மிகவும் நன்றி. முதலமைச்சர் அம்மா அவர்கள் கிராமப்புற கோயில்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுத்துள்ளார். இதற்காக கோயில்கள் சிறப்பாக மேம்படுத்தவும் கோயில் திருப்பணிக்காகவும் கொடுத்துள்ள அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. 25,000 50,000 ரூபா வரையும் ஒதுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அம்மா சொன்ன மாதிரி 1 லட்சம் நிதி ஒதுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இப்போ 1 லட்சம் ஒதுக்கியிருக்காங்க. இந்த நிதியை ஒதுக்கின மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய பூசாரிகள் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி.